தாப்பனே, விசேஷமாய் ஒருவருக்காக நாங்கள் ஜெபத்தை எடுக்கிறோம். அண்மையிலே பாஸ்டர் ஜான் ஜெபராஜை குறித்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ உலகிலே எத்தனையோ பாடல்களை பாடி அந்த பாடல்கள் மூலமாக இவ்வளோ பேர், மில்லியன்ஸ் கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அவர் அரெஸ்ட் ஆயிட்டாருன்னு காலையிலே நியூஸ் வந்திருக்கிறது. 15 நாட்கள் அவர் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறார்களாம். என்ன பொய் குற்றச்சாட்டோ உண்மை குற்றச்சாட்டோ, நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஜெபிக்க. கை உயர்த்துவோமா, பாரத்தோடு ஜெபிப்போம். தேவனே, அந்த ஊழியக்காரரை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் அவர் மனைவி கூட இல்லை, சபையார் கூட இல்லை, ஆனால் கர்த்தர் நீங்கள் துணையா நிற்கணும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் கூட நிற்கணும் ஐயா. அந்த ஊழியக்காரனுக்கு நீங்கள் விடுதலை தரணும் ஆண்டவரே. நீங்கள் இரக்கம் செய்யணும் ஆண்டவரே. சபையார், பெற்றா சபையார், நாங்கள் ஒரு வார்த்தையை கூட தப்பா அந்த ஊழியக்காரரை பற்றி பேசவே கூடாது ஐயா. அந்த ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம், விடுதலை தாரும் ஆண்டவரே. மனநிலையை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. மன உளைச்சலாகாதபடி காத்துக் கொள்ளுங்க ஐயா. மீண்டும் அவரை வல்லமையா எடுத்து பயன்படுத்த போறீங்க. உலகத்திற்கு வெளிச்சமாக்க போறீங்க. பெரிய காரியத்தை அந்த ஊழியக்கார மூலமா செய்ய போறீங்க. தன் மனைவியோடு திரும்ப இணையணும், குடும்பத்தோடு இணைந்திருக்கணும். அவர் குடும்பம் மறுபடியும் கட்டப்படணும், சாட்சியா திரும்ப எழுமணும். நாங்க அவருக்காய் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உதவி செய்ய. தூரத்துக்கும் தேவன், சமீபத்திற்கும் தேவன். இப்போதே அவர் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை அவரை பலப்படுத்துவதாக. நீதிமன்றத்திலே அவருக்கு ஒரு நன்மையான தீர்ப்பு வரட்டும். நீங்க நன்மை செய்கிறவர், நீர் எங்களுக்கு தீமை செய்கிறவர் அல்ல. இந்த சூழ்நிலையிலே சில விஷயங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அவரோடு கூட இருங்க ஐயா. அவரோடு கூட இருங்க ஐயா. அவரோடு கூட இருங்க ஐயா. தாசனை வல்லமையா பயன்படுத்துங்க ஐயா. அவர் மூலமா எத்தனை வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் மூலமா நாங்கள் சபையில எத்தனை முறை ஆராதனையில் அவர் பாடலை பாடி விடுதலை பெற்றிருக்கிறோம். அதெல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். நாங்கள் நன்றி அறியாதவர்கள் அல்ல. அந்த பாடல்கள் மூலமா நாங்கள் பலன் அடைஞ்சிருக்கிறோம். அந்த வரிகள் மூலமா நாங்கள் சுகம் பெற்றிருக்கிறோம். அந்த வரிகள் மூலமா சபையில் உங்க பிரசனம் இறங்கி இருக்கிறது. அதெல்லாம் நினைச்சு பார்த்து உங்களை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தர் விடுவியோ.